அப்ப பாகவஹ பிரயோகம் 3 கைக்கும் மேற்பட்டு இருக்கணும். ஏன் சார் ராமருக்கு 2 கை தானே, எப்படி ராமரை பார்த்து இப்படி சொன்னார்? அதுக்கு ஒரு வியாக்கியாதா சொன்னார், இல்ல ராமர் பக்கத்துல லக்ஷ்மணனையும் பார்த்தார். ராமனுக்கு 2, லக்ஷ்மணனுக்கு 2, 4 கை. 4னா கிரேட்டர் தேன் 3, அப்படின்னா பாகவஹான்னு சொல்லலாம். ஆனா உங்களை பார்த்து பேசும்போது பக்கத்துல இருக்க பார்த்தெல்லாம் பேசணுங்கிறது இல்லையே. இன்னொருத்தர் சொன்னார், இல்ல சார் ராமரை பார்த்தோன்னா ஒரே எக்ஸைட்டட் ஆகி ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணிவிட்டார். அது நம்ம பண்ணிருந்தா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. நவவியாக்கரண பண்டிதரான ஹனுமான் அந்த தப்பே பண்ண மாட்டார். அப்ப பாகவஹாங்கிற சப்த பிரயோகம் எப்படி வந்ததுன்னு கேட்டா வியாக்கியாத்தா எடுக்கிறார். யத்வா ஹனுமதோ பக்தத்வேன தஸ்ய சதுர்புஜ வேஷேன திருஷ்யோ அபவத். ஹனுமானுக்கு மட்டும் ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர் சதுர்புஜ ராமனாய் சங்க சக்கரங்களோட காட்சி கொடுத்தாளாம். சக்கரத்தை பார்த்த ஹனுமான் நினைச்சாரா, ஏஷஹா நாராயணஹா, இவன் நாராயணனா இருக்கணும். ஆழ்வார் எடுத்தார், கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள்.